வணக்கம் நிஷா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஆனா பொங்கல் எப்படி போச்சு? பொங்கல் என்ன பண்ணீங்க? பொங்கலுக்கா சார்? வீட்டுக்கார விட்டுட்டு நான் மெட்ராஸ் போயிட்டேன் சார் வியாபாரத்துக்கு. வியாபாரம் இல்ல சார். அப்படியா சார்? நீங்க பொங்கல் ஆனா பொங்கலுக்கு வியாபாரத்துக்கு போயிடுவீங்க? வியாபாரத்துக்கு தீபாவளி கூட கொண்டாடல, அப்புறம் நியூ இயர் கூட சண்டை ஆயிடுச்சு, எதுவும் வாங்கி கொடுக்கல சொல்லி. அப்படியா சார்? இப்ப தீபாவளி பொங்கல் விசேஷம்னாக்கா நீங்க நிறைய பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும், ட்ரெயின்ல கூட்டம் அதிகமா இருக்கும், வியாபாரத்துக்கு நீங்க போயிடுவீங்க. பட் வீட்ல இருந்து பொங்கல் வைக்கிறது அந்த பொங்கல் கொண்டாடுறது எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சது இல்ல சார். அப்படியா? எல்லா வருஷமும் இப்படிதான் போகும், தொழில்னே போயிடுவீங்க. ஒரு 200-300 கோசம். ஒரு பொங்கல் கொண்டாடி பாருங்களேன். அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டாடி வீட்டுல இருந்து பொங்கல் வச்சு எல்லாரும் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. சரி சார், அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நாங்க செய்வோம். சரிங்களா? சரி, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வாங்க. அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன் தீபாவளினாக்கா தீபாவளிக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அத வியாபாரம் இருக்கும், பட் இல்லன்னு சொல்ல வரல. அன்னைக்கு ஒரு நாள் அந்த 200-300 இல்லாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு தீபாவளி நான் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தீபம், கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல், இந்த நியூ இயர் எல்லாம் நீங்க அதை கொண்டாடுங்க. அப்பதான் உங்களுக்கு புது புது அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையா? இன்னைக்கு வியாபாரத்துக்கு போல சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? டல்லா இருக்கீங்க? சரி 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 சரிம்மா. இப்ப நீங்க போன முறை வீடியோ பேசிருக்கீங்க, நிறைய உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிருக்கீங்க. யாராச்சும் அதை வீடியோ பாத்துட்டு உங்க கூட பேசினாங்களா? இங்க இருக்கிறவங்களே வந்தாங்க சார் என்கிட்ட. என்னம்மா நிஷா இப்படி எல்லாம் பேசி அனுப்புற, உனக்கு யாரு என்ன சொல்லிட்டாங்க, வா நான் வர கூட அப்படின்னு இங்க இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்படிதான் சொல்லணுமா, இப்படி எல்லாம் விட்டு வைக்காத, நீ எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு, அப்பதான் உனக்கு ஒரு சேஃப்டிக்காக பின்னாடி நாங்க இருக்கிற சப்போர்ட்டுக்காக உனக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், லைட் நீ சொன்னீங்கல்ல தெரு லைட் இல்லாம இருட்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. லைட் கூட இல்லாம இருக்குது, லைட் போட்டு கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க இன்னும் வேற என்ன தொந்தரவுகள் எல்லாம் இருக்கா? இப்போ வேற தொந்தரவுனா இல்ல சார், வீடுதான் லைட் எங்களுக்கு தேவை, ஒரு நல்ல வசதி சார். யாரு எவனும் எப்படியே பேசிட்டு போகட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை சார். எங்க லைஃப் மாறணும், அதுதான் எங்க ஆசை. ஓகே, லைஃப் மாறணும்னா மெயினா வீடுதான். வீடு, சின்ன சின்ன கடன் அந்த மாதிரி எல்லாம் தேர்ந்துட்டா நல்லா இருக்கும் சார். நீங்க கடன் நிறைய பேர், நான் உங்க சமூகத்தை சார்ந்த ஏரியாவுக்கு போயிருக்கேன், நிறைய கடன் போட்டு எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்குவீங்க? கல்யாணத்துக்கு, ஒரு சாமி பூஜைனா அதுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கணும்னா அதுக்கு, அந்த மாதிரி. சரி, கடன் வாங்கி தான் நீங்க செய்வீங்களா? நீங்க டெய்லி வேலைக்கு போறீங்க, அதுல இருந்து காசு சேமித்து வைக்க முடியாதா? ஒரு 200-300 ரூபாய் சார். அதுல கடன் எப்படி சேமிக்கணும்னு சொல்லணும்னா, கல்யாணத்துல எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துலதான் கடனே ஆரம்பிக்கும். முதல்ல கடன் தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான். ஏன்னா டெய்லி 200-300 அன்றாட சாப்பாடு செலவுக்கு போயிடும்ன்றீங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், சாப்பாடுக்கு அரிசி வாங்கணும், இதுக்கே அந்த 200-300 போயிடுதுங்கிறீங்க. ஜுரம் வந்துருச்சு சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட போல, ஏன்னா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போல இல்ல. நேத்து போயிட்டு அந்த 150 ரூபாய் வியாபாரம் ஆயிடுச்சு, நைட்டே காலி பண்ணிட்டோம். 150 ரூபாய் பத்தாது, 2 பேரு பத்தாது. டீ வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாடு எடுத்து வந்தாங்க. அந்த ஒரு விசேஷம், எப்படி மாசமா இருக்கிறாங்கல்ல அந்த விசேஷங்க, வளகாப்பு விசேஷம். அந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், கடவுளுக்கு இப்படிதான் சேர்த்தவங்க போறமான்னு சொல்லி ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஐயோ, ஒரு ஆட்டோல அப்படியே எடுத்து வந்தாங்க சாப்பாடு, எல்லாரும் வாங்கன்னு வாங்கிட்டோம். அந்த சாப்பாடு அந்த ஒரு நைட்டு எங்க பசி ஆறுனது சார். சரி சரி சரி. இப்போ நீங்க சின்னதா ஒரு கடை வைக்க முடியாதா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல இங்க ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடை மாதிரி வைக்க முடியாதா? பஸ் ஸ்டாண்ட்ல சார் அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா வைக்கல சார். கடை, சின்ன கடை கீழே போட விட மாட்டேன்றாங்க எங்களுக்கு. கடையில போடக்கூடாது, போற வர வழி இல்ல, நிறைய வழி இருக்குது சார் பஸ் ஸ்டாண்ட்ல. பூ கடையில ஒரு 10-15 கடை இருக்குது உள்ள, எங்களுக்கு ஒரு சின்ன கடை போறதுக்கு வழி இல்ல சார். அதாவது அனுமதி கொடுத்தாக்கா அங்கேயே ஒரு கடை போட்டுருவீங்க. கண்டிப்பா சார். இப்ப எப்படி விக்கிறீங்க நீங்க? மணி கையில வச்சுட்டு, கையில மாட்டிட்டு தோல்ல ஒண்ணு மாட்டிட்டு அன்னகார இந்த சைடு போட்டுப்போம். ஒரு குழந்தை மாதிரி காலையில எடுத்தோம்னா சாயங்காலம் தான் விடுவோம் கையில இருந்து கீழே. அந்த மாதிரி குழந்தை மாதிரி சுமந்துக்கினே வித்துக்கினே இருப்பீங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் போல, ஏன்னா அங்க மக்கள் எங்க கூட்டமா இருக்காங்களோ நேரா அங்க போயிடுவீங்க, கடனா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால உங்களுக்கு வசதியா இருக்கும். அது வேற சார். பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைன்னு, அந்த மூக்குத்தி, பர்ஸ், அந்த மாதிரி
தொலைஞ்சிற டைம்ல எல்லாம் எல்லாரும் எங்களதான் மறுப்பாங்க சார். ஓ அப்படியா? சார் சந்தேகப்படுவாங்க. எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பாத்தியா அந்த மாதிரி பாத்தியா உங்ககிட்ட பின்னு வாங்கினேன் இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு. ஏமா நீ காசு அந்த பர்ஸ்ல இருந்தா எனக்கு எடுத்து கொடுத்த, நீதான் உள்ள வச்சுட்டு போன, நீ எங்க விட்டு இருப்பியோ எங்களுக்கு ஏமா நீ சொல்ற, நீதான் எடுத்து கொடுத்த, நாங்களா எடுத்துக்கணும். ஜனங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஓஹோ அந்த மாதிரி ஏதாவது காணாம போயிட்டா உங்களை வந்து சார் அது வேற. பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பண்ற ஆளுங்க அதெல்லாம் பஸ்ல ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களும் உங்களாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாதீங்க, பஸ்ல ஏறாதீங்க, எங்காவது மார்க்கெட்ல உட்காருங்கன்னு அந்த மாதிரி வேற சொல்லி ரொம்ப கடுப்பேத்துறாங்க சார். பஸ்ஸுக்காரங்களா? பஸ்ல பயணம் பண்றவங்க? ஆமா சார் பயணம் பண்றவங்க. ட்ரெயின்ல கூட அப்படிதான் சார். ட்ரெயின்ல வியாபாரத்துக்கு போனா பப்ளிக் போலீஸ் ஆர்டிஆர் இல்லன்னா பொருள் ஓடிக்கிறாங்க, புடிச்சு வைக்கிறாங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் கேக்குறாங்க, கையில இருக்கிற செல்லு புடுங்குறாங்க, நெருக்குறவா இருக்கு. ஆமா சார் இது பண்றது எல்லாமே அந்த மக்கள் தான். ஆமா சார் மக்கள் தான் பண்றாங்க. ஆமா சார் கொஞ்சம் கொஞ்சம் மாறணும் சார், எங்களுக்கு கொஞ்ச நாளாவது மாறணும் சார். சரி சரி சரிம்மா. இப்போ வீடுக்காக நீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? எங்க யாராச்சும் கேட்டிருக்கீங்களா வீடு வேணும்ன்ற மாதிரி? மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? மனு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். காஞ்சிபுரம் 2 மனு கொடுத்துருக்கீங்க. ஆனா யாரும் இங்க வந்து உங்களை வந்து வீட்டை வந்து பாத்தாங்களா? எதுவும் இல்ல சார். யாரும் பாக்கல. எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்க வீட்டுல வந்து யாரும் செக் இல்ல சார். யாரும் வரல சார். ஓட்டு எல்லாம் போடுறீங்களா? ஓட்டெல்லாம் போடுறேன். ஓட்டு போடுறீங்க. எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட்டுறீங்க. நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டு போட்டு கூட ஆனா எதுவும் லாபம் இல்ல சார். எங்க கிட்ட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, பேங்க் புக், ஓட்டு ஐடி எல்லாம் இருக்குது, ஜாதி சர்டிபிகேட். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல சார். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் புடிச்சு அனுப்புறேன். ஆனா எதுவும் லாபம் இல்ல சார். வேற பேப்பர் தான் எங்களுக்கு மிச்சம். எங்கெங்கெல்லாம் பேப்பர் கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் மனு கொடுக்கணும், எல்லாமே எல்லா இடத்துக்கு போயிட்டு எல்லா சமூகத்துக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஆனா அந்த பேப்பர் தவிர வேற எதுவும் இல்ல சார். எங்களுக்கு அதுக்கான பலன் நீங்க அனுபவிக்கவே இல்லை, எதுவும் வரவே இல்லை. மனு தர அதுக்கு யாரும் வந்து பாக்க மாட்டாங்க. காஞ்சிபுரத்துல, மதுராந்தகத்துல எல்லா இடத்துல மனு கொடுத்துருக்குறோம் சார். எதுவும் நடக்கல சார். இப்ப பேங்க்ல வந்து லோன் தராங்களா உங்களுக்கு இந்த வியாபாரம் பண்றது, கடை போடுறதுக்கு? இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி நீங்க பேங்க்ல போய் கேட்டிருக்கீங்களா? போயிருக்கிறோம் சார். என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி சொல்றாங்கன்னா தர இப்ப இல்ல, போயிட்டு வா, இதெல்லாம் முடியட்டும், அப்புறமா லாஸ்ட் டைம்ல பாக்கலாம் அந்த மாதிரி சொல்ல அந்த பேங்க் இதுவாயிடும். எல்லாரும் வாங்கி வாங்கி பின்னாடி இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஊர் ஜனங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. எங்களுக்கு பாதி பேர் கட்ட மாட்டாங்க, குறிக்காரு கட்ட மாட்டாங்கன்றதுனால கொடுக்க மாட்டாங்க. ஆமா சார். நம்பிக்கை இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணும் நடக்கிறது இல்ல சார். உண்மையா நம்பிக்கையோட இருக்கிறோம், அப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்ல சார். இங்க உங்க ஏரியால பசங்க படிக்கிற பசங்க இருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா? இல்ல சார். யாரும் போலையா? இல்ல சார். பசங்க இருக்காங்களா? படிக்கிற பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஏன் பள்ளிக்கூடம் போல? போது அவங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் இல்ல சார். இங்க இருந்து எப்படி போகணும், நடந்துட்டே போகணும் சொல்றாங்க. பள்ளிக்கூடம் பக்கத்துல பள்ளிக்கூடம் போகணுமே, பள்ளிக்கூடம் போனா தானே. குளிக்கிறதுக்கு சுத்தமா போகணும் இல்லையா சார்? ஆமா. குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அவங்க ட்ரெஸ் பண்றதுக்கு நல்ல துணி இல்ல. அது அந்த மாதிரி போனாலும் பல்லவரம் போவோம், மோர் மார்க்கெட் போவோம், ஒரு 200-300 ரூபாய் வாங்கிட்டு போனா ஒரு 2 துணி தான் எடுக்க முடியும். பழைய துணி தான் போட்டுட்டு அனுப்பணும். இப்போ பள்ளிக்கூடத்துல நீங்க போய் சேர்த்து விட்டாக்கா யூனிஃபார்ம் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துல. ஆமா சார். படிக்கிற பசங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புங்க. ஏன்னா அவங்க படிச்சாதான் அவங்க லைஃப் மாறும். உங்க காலம் வந்து முடிஞ்சு போச்சு, நீங்க யாரும் படிக்கல. நீ படிக்கிற பசங்களை வந்து 3 வயசு 4 வயசு ஆனோடனே கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு, காலைல சாப்பாடு போடுறாங்க, மதிய சாப்பாடு போடுறாங்க, யூனிஃபார்ம் தராங்க, செருப்பு தராங்க, எல்லாமே தராங்க. அதனால வந்து படிக்கிற பசங்களை எந்த காரணத்துக்கும் நிப்பாட்டாதீங்க. இல்ல உங்களுக்கு வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுல வேற எதனா பிரச்சனை. இப்போ பசங்களுக்கு பள்ளிக்கூடம் போற விருப்பம் இல்லன்றீங்க, 2வது தண்ணி வசதி இல்லங்கிறீங்க. அது தாண்டி வேற எதனா பிரச்சனை இருக்கா? ஸ்கூல்ல உட்கார்ற பசங்களுக்கு நானே அடிபட்டு இருக்கிறேன் சார். திருவள்ளூர்ல படிச்சேன், 5வது தான் படிச்சேன். ஒரு ஆக்சிடென்ட்ல நான் இது ஆயிடுச்சு. 5வது படிச்சேன். என் பக்கத்துல உட்காரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ குறிக்கார் பொண்ணு தானே, நீ ஏன் பக்கத்துல உட்கார, நீ எல்லாம் பக்கத்துல உட்கார. மிஸ் கிட்ட சொன்னா கூட மிஸ் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்பாங்க சார். இல்லன்னா ஃப்ரெண்டு தானே தெரிஞ்சிட்டு போய் ஃப்ரெண்ட புதுசா அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சுட்டேன். அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சிடுச்சுன்னா நான் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரிமா உங்க பொண்ணு இந்த மாதிரி என்கிட்ட பேசுறாங்க, கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா சொன்னா அவங்க அம்மா போட்டு அடிப்பாங்க. நான் தேங்க்ஸ்மா, கொஞ்சம் சொல்லி வைமா சொன்ன. உன்ன மாதிரி தங்கச்சிதான், உன்ன மாதிரி அக்காதான், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பாதி பேரு
சொல்லிருக்காங்க. சரிம்மா, இப்ப அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா பசங்க கூட படிக்கிற பசங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை தர மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல? ஆமா சார். சரி, இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் உங்க ஆளுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார். ஆமா, நீங்க என்னன்னா மெயின் நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னாக்கா, படிக்கிற பசங்களை வந்து நீங்க பள்ளிக்கூடம் அனுப்புங்க. அவங்க படிச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 10வது 12வது படிச்சாதான் படிக்க தெரியணும். ஒரு பஸ்ல வந்து எந்த பஸ் எங்க போகுது அப்படின்றதாவது தெரிஞ்சாதான் அவங்கள வந்து யாரும் ஏமாத்த முடியாது ஈஸியா. நீங்க உங்களை வந்து இன்னமும் வந்து மதிக்காததுக்கு காரணம் வந்து நீங்க படிக்கலன்றதுக்காக தான். அதான் மெயின் ரீசனே. நீங்க படிச்சீங்கன்னா நாலு விஷயம் படிக்க தெரிஞ்சாக்கா நீங்க கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் வருதுன்றத பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே கேட்பீங்க, போயிட்டு நீங்க அந்த உரிமையா போய் நீங்க கேட்பீங்க. படிக்காதால நாட்டுல என்ன நடக்குது, உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து அரசாங்கத்து வந்து வருதுன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். எங்களை மாதிரி வந்து சொல்றவங்க ரொம்ப கம்மி தான். ஆமா, நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கு சில பேர் வந்து ஆமா ஆமா அவன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா யாரும் வந்து உங்க கூட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? உனக்கு இப்போ பசங்க இருக்காங்களா? இல்ல சார், கல்யாணம் ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசம் ஆகுதா? சரி, கண்டிப்பா இங்க உங்க பசங்க ஆளும் இங்க இருக்கிற எல்லா பசங்களுமே படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடனே பண்ண முடியாது, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. மாத்தி என் வயசுல நான் கரெக்டா படிக்கல சார். எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பொண்ணு இருந்தா சரி பையன் இருந்தா சரி கண்டிப்பா நான் படிக்க வைப்பேன். கண்டிப்பா படிக்க வைங்க. ஏன்னா படிச்சாதான் உங்க காலம் போயிடுச்சு, உங்க காலம் இனி திரும்பி வராது. திரும்பி நீங்க பள்ளிக்கூடம் போக முடியாது, காலேஜ் போக முடியாது, படிக்க முடியாது, கத்துக்க முடியாது. பசங்க வரவங்களை வந்து படிக்க வச்சு கொஞ்சம் உங்க மாத்த முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? வேற என்ன மக்கள்கிட்ட வேற என்ன சொல்ல விரும்புங்க? நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிஷா அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம் சரி சார், இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பாத்துட்டு காக்கா நீங்க ரீல்ஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க, அக்கா நீங்க நல்லா பண்றீங்க அந்த மாதிரி சொல்றாங்க சார். அக்கா இப்படிதான் பண்ணுங்க, நீங்களும் ஒரு அவார்டு வாங்குவீங்க, எங்களை மாதிரி சூப்பரா பண்றீங்க. அப்புறம் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி பேசுறாங்க, கரெக்ட் தாங்க. அந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் பேசி அனுப்புங்க. இப்ப எங்க சேனல்ல பேசுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த இன்ஸ்டாகிராம்ல பேசி அனுப்புங்க. ஓகே சார், அதுவும் மக்கள் பாக்கணும். ஆமா சார், ராகுல்னு ஒரு பையன் இருந்துட்டாரு இல்ல, ஆமா 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 ஆமா, நான் ரொம்ப அழுதுட்டேன் சார் அந்த வீடியோ பார்த்து. ஆமா சார், ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வீடியோ வரதுனால நான் சிரிச்சுதான் இருப்பேன். எவ்வளவு சோகமா இருந்தாலும் அவர் வீடியோ வந்தவொடனே சிரிச்சிடுவேன் சார். அந்த மாதிரி ராகுலன்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அழுத சார் அந்த வீடியோ பார்த்து. ஒரு சின்ன மாமியார் வீட்டுக்கு போய்க்கினே இருந்தாரு, அந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. நிறைய பேர் வந்து அத பார்த்து அதை பத்தி அது வேற சார். அவங்க வைஃப் நிலைமை கூட சரியில்லை சார். அவங்க மாமியார் அது இது சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதே அவங்க ஹஸ்பண்ட் இருந்தா அப்படி சொல்லிருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், ராகுலோட வைஃப்க்கு சப்போர்ட் கிடைக்கணும். சரி, ஓகே ஓகே ஓகேமா. சரி, ஓகே நிஷா, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோல உங்க லவ் ஸ்டோரி, நீங்க சமைக்கணும், ஏதாச்சும் ஒரு சமைச்சு காமிங்க. நீங்க வர மாட்டேன்றீங்க. அப்படியா? ஒரு நாள் நீங்க முன்னாடியே சொல்லுங்க. ஓகே சார். அடுத்த சண்டே நீங்க வந்து திங்கக்கிழமை தான் ஃப்ரீயா இருப்பீங்களா? காடைக்கறி செஞ்சிடலாம் சார். காடைக்கறியா? ஓகே, சூப்பர். காடைக்கறி செஞ்சு நம்ம எப்படி செய்றீங்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி நிஷா. நன்றி.